ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். ஸ்ரீ மகாபெரிவாளின் பக்த மண்டலத்தில் முடிமணியாக திகழ்பவர் பிரதோஷம் மாமா என்று காமகோடி குடும்பத்தாரால் அழைக்கப்படும் பிரம்மஸ்ரீ வெங்கட்ராம் ஐயர் அவர்கள். சிவபெருமானை வழிபட மிகச்சிறந்த நேரமான பிரதோஷ தினம் எல்லாவற்றிலும் சிவபெருமானின் பிரத்யக்ஷ வடிவான ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவரை தவறாது தரிசித்து பக்தியுடன் பூஜை செய்து வந்த காரணத்தினாலேயே அவர் பிரதோஷம் வெங்கட்ராமையர் என்று அழைக்கப்பட்டார். இவர் பெரியவாளிடம் கொண்ட அன்பு, பக்தி, காதலுக்கு அளவு சொல்வது என்பது இயலாத காரியம். அந்த ஆதி குருவின் அவதாரமான ஸ்ரீமத் ஜெகத்குரு பெரியவாளின் மேல் கொண்டுள்ள பக்தி என்னும் ஆல விழுதை உலகம் முழுதும் பரவச் செய்த வேர் என்று பிரதோஷ மாமாவை சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இந்த உத்தமரின் பக்தியை நாயன்மார்களின் பக்திக்கு நிகராக வைத்து பெரியவாளே தன் திருவாயால் 64வது நாயன்மார் என்று இவரை அழைத்தார். இவர் ரயில்வேயில் உத்தியோகமாக இருந்தார். 15 நாட்களுக்கு ஒரு முறை விடுமுறை எடுத்துக்கொண்டு மகாபெரிவா எங்கு இருந்தாலும் அங்கு சென்று பிரதோஷ தரிசனம் செய்வதை தன் ஜன்ம சங்கல்பமாக கொண்டு நிறைவேற்றி வந்தார். விருப்பு வெறுப்பு நிறைந்த உலக மாந்தர்கள் எங்கும் நிறைந்திருப்பது போலவே பிரதோஷம் மாமா அலுவலகத்திலும் இருந்தார்கள். அவருடன் பணிபுரியும் ஒரு சக ஊழியர் தன் உயர் அதிகாரியிடம் பிரதோஷ மாமா அடிக்கடி விடுப்பு எடுப்பதை பற்றி புறங்கூறினார். அதன் எதிரொலியாய் அந்த மேலதிகாரியும் இனிமேல் பிரதோஷ மாமாவின் விடுப்பு விண்ணப்பங்கள் தன்னிடமே நேரடியாக வர வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதனால் பிரதோஷ மாமா கண் கலங்கினார். ஆனால் கருணை வள்ளலான பெரியவாளோ மற்றொரு சக ஊழியரின் எண்ணத்தில் புகுந்து மாமாவின் அபார பக்தியை பற்றியும் அவரது ஜன்ம சங்கல்பம் பற்றியும் உடனடி அதிகாரியிடம் எடுத்து சொல்ல வைத்தார். அந்த அதிகாரியிடம் நிலைமையை உணர்ந்த அந்த அதிகாரியும் பிரதோஷத்தன்று மாமாவிற்கு அரக்கோணத்திற்கு டியூட்டி போட்டு அனுப்பினார். இதனால் பிரதோஷ மாமா வேலையும் முடித்து பக்கத்தில் காஞ்சிபுரத்தில் பெரியவாளையும் தரிசிக்க முடிந்தது. இதைவிட அருள் லீலை என்னவெனில், அடுத்த பிரதோஷத்திற்குள் தடையாக இருந்த மேலதிகாரிக்கு மாற்றலாகி சென்றுவிட மாமாவிற்கும் பிரதோஷ தரிசன தடை அகன்றது. எவ்வளோ ஒரு அருமையான அற்புதத்தை பெரியவா நிகழ்த்தி இருக்கா. அதே மாதிரி பெரியவா ஒரு சமயம் மீராஜ் என்ற இடத்தில் இருக்கும்போது தரிசனம் செய்ய சென்ற பிரதோஷ மாமா தனக்கு சென்னையிலிருந்து சேலத்துக்கு மாற்றலாகும் என்றும் அங்கு சென்றால் தனக்கு சௌகரியமாக இருக்கும் என்றும் சொன்னார். அதற்கு பெரியவா அவரிடம் இருக்கிற இடத்திலேயே இரு என உத்தரவிட்டார். மாமா தான் சேலம் போவதே நல்லது என திரும்பவும் விண்ணப்பிக்க, முதலில் சரி சரி போ என்று அரைகுறையாய் சொன்ன மகாபெரிவா பிறகு சேலம் போனால் எத்தனை சம்பளம் கூட வரும் என்றும் மெடிக்கல் டெஸ்ட் உண்டா என்றும் கேட்டார். மாமா மெடிக்கல் டெஸ்ட் உண்டு என்று சொல்ல உடனே திரிகால ஞானி அதில் ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுவ என்று கேட்டார். மெடிக்கல் ஃபிட்னஸ் தேவைப்படாத போஸ்ட்டுக்கு இறக்கி விடுவா, அப்படி அதிலும் போட முடியாவிட்டா கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் பண்ணிடுவா அப்படின்னு மாமா அந்த பின் விளைவுகளை சொன்னார். உடனே மகாபெரிவா இருக்கிற இடத்திலேயே இரு என்று உறுதியாய் உத்தரவிட்டார். மாமாவும் மாற்றலில் அக்கறை காட்டவில்லை. பெரியவா உத்தரவின் காரணம் பின்புதான் தெரிந்தது. 6 மாதம் கழித்து மாமாவிற்கு கண்களில் பாதிப்பு ஏற்பட்டது. மாமாவின் பதவிக்கு முக்கிய தகுதிகளில் ஒன்று தெளிவான கண் பார்வை. பின்னால் வர இருக்கும் நிலைமைக்கு ஏற்ப முன்கூட்டியே அருளும் அருள்மலைதான் நம் பெரியவா. இப்படி பிரதோஷம் மாமாவின் அதற்கப்புறம்
அந்த கண்ணுக்கு பிரச்சனை வந்து சரியானது வேறு விஷயம். ஆனால் அதை முன்கூட்டியே தெரிஞ்சு பெரியவா அவரை தடுத்து ஆட்கொண்டிருக்கிறார். இப்படி பிரதோஷ மாமாவின் வாழ்வில் பல பல அருள் விளையாட்டுக்களை நிகழ்த்தி தடுத்தாட்கொண்டு மாமாவை மீளா அடிமையாக்கி கொண்டார் நடமாடும் தெய்வம் பெரியவா. பிரதோஷ மாமா பெரியவா அவதரித்த திரு நட்சத்திரமான அனுஷத்தை விமர்சையாய் கொண்டாடுவார். இது மாதா மாதமும் நடக்கும். மேலும் வைகாசி அனுஷத்தில் வெகு விமர்சையாய் நடைபெறும். அப்படி ஒரு வருடம் 4 நாட்கள் முன்பே ஆரம்பித்த ஜெயந்தி விழா எழும்பூரில் அவர் தங்கியிருந்த ரயில்வே காலனியில் நடைபெற்றது. ஜெயந்திக்கு முதல் நாள் இரவு பிரதோஷ மாமா தன்னுடன் கைங்கரியம் செய்யும் அன்பரிடம், நாளை ஸ்ரீ பெரியவாள் ஜெயந்தியாக இருப்பதால் பால் பாயசம் வைத்து தரிசனத்திற்கு வரும் அன்பர்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று கூற, உடன் இருந்த அன்பர், இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதே, இப்போது யாரிடம் போய் பாலுக்கு சொல்வது? குறைந்தபட்சம் 100 லிட்டராவது பாயசத்துக்கு தேவைப்படுமே. முன்கூட்டியே ஆர்டர் செய்தால்தான் தேவையான அளவு கிடைக்கும். அதனால் இப்பொழுது செய்ய முடியாது, பிறகு ஒரு சமயம் செய்யலாம் என்று சொல்லி கொண்டிருந்த சமயம் பாரிமுனையிலிருந்து ஜோஷி என்ற பக்தர் தொலைபேசியில் சொல்கிறார், நாளை பெரியவா ஜெயந்திக்கு காலையிலேயே 100 லிட்டர் பால் அனுப்ப போவதாகவும் அதை தக்க விதத்தில் உபயோகித்துக் கொள்ளும்படியும் தெரிவித்தார். அதை கேட்ட எல்லோரும் பெரியவாளின் அருளை எண்ணி வியந்து உருகினார்கள். விரும்பி கேட்டதை உடனே அருளும் காமதேனு, கற்பக விருட்சமல்லவா நம் பெரியவா. எப்பொழுதும் தன்னையே நினைந்துருகி பக்தி செய்யும் அடியார்களின் மனக்கோவிலில் வீற்றிருந்து அருள் செய்வது இறைவன் இயல்பு. இந்த உயர்ந்த நிலையில் இடம் கொண்ட பரம பக்தர் பிரதோஷ மாமா தன்னிடம் வரும் அன்பர்களுக்கும் பெரியவாளின் அளவிலா மகிமையை எடுத்து கூறி அவர்களையும் கருணை மலையின் அருள் வலையில் சிக்க வைப்பார். ஒரு முறை பிரதோஷ மாமா இல்லத்திற்கு பிரபல வயலின் வித்வான்கள் திரு கணேஷ், திரு குமரேஷ் ஆகிய இருவரும் வந்தார்கள். பெரியவா பிரசாதமாக தங்க காசு வேண்டும் என வாய்விட்டு மாமாவிடம் கேட்டார்கள். மாமாவும் உடனே அடுத்த மாதம் 23ஆம் தேதி வாருங்கள், கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பினார். அடுத்த மாதம் நடந்தது அதிசயம். இவர்களை அழைத்து வந்த கடம் வித்வான் திரு சுபாஷ் சந்திரன் பெரியவாளின் அருள், மாமாவின் பக்தி இரண்டையும் நன்கு அறிந்தவராதலால் மறு மாதம் 23ஆம் தேதி குறிப்பிட்டபடி வயலின் சகோதரர்களை காஞ்சிக்கு அழைத்து சென்றார். முதலில் ஸ்ரீமடம் சென்று மகா பெரியவாளை தரிசித்து இசை அஞ்சலி செலுத்திவிட்டு பிரதோஷ மாமா வீட்டிற்கு கிளம்புவதற்காக பெரியவாளிடம் உத்தரவு கேட்டு நிற்கையில் பெரியவா இவர்களுக்கு 2 தங்க காசுகளை கொடுத்து ஆசீர்வதித்து பிரசாதமும் அருள இன்ப அதிர்ச்சியில் சிலையாய் நின்றனர் மூவரும். 1 மாதத்திற்கு முன்பு தன் பக்தன் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற எப்படி அருள் விளையாடல் புரிகிறார் இந்த மகா ஞானி. தன்னை உளமாற நம்பும் அடியவர்கள் வாக்கை காக்க விரதம் கொண்ட வள்ளலன்றோ நம் காஞ்சி மகான். மற்றொரு சமயம் மாத ஜெயந்தியாகிய அனுஷத்தன்று சேலத்தில் இருக்கும் திரு ரவிச்சந்திரனின் பெற்றோர் தங்கள் மகனுக்கு திருமணம் நிச்சயம் செய்து புடவை, திருமங்கல்யம் முதலிய மங்கள பொருட்களுடன் பெரியவாளிடம் அனுகிரகம் பெற்று செல்ல வந்தனர். வந்தவர்கள் நேராக பிரதோஷம் மாமா இல்லம் சென்று மாத ஜெயந்தி வைபவத்தில் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். இரவு 9 மணிக்குத்தான் பிரதோஷம் மாமாவிற்கு ரவியின் பெற்றோர் வந்த காரிய விவரம் தெரிய வந்தது. இரவு நேரமாகிவிட்டதால் அவர்கள் தயங்குவதை உணர்ந்த மாமா, பரவாயில்லை, உடனே ஸ்ரீமடம் சென்று திருமங்கல்யத்தை வைத்து அருள் பெறுங்கள், பெரியவாளின் அனுகிரகம் கிடைக்கும் என்று சொல்ல ரவியின் பெற்றோர் தயங்கியபடி ஸ்ரீமடம் வந்தனர். நேரமாகிவிட்டபடியால் மடமே அமைதியாய் இருந்தது. எல்லோரும் உறங்கிவிட்டார்கள். செய்வதறியாது நின்ற ரவியின் பெற்றோரை திடீரென பாலு என்ற அன்பர், என்ன பிள்ளைக்கு கல்யாணமா என்று விசாரித்து அவர்களை உள்ளே அழைத்து சென்று
சயனத்தில் இருந்த மகா பிரபுவிடம் மெல்லிய குரலில் தகவல் சொன்னார். உடனே எழுந்த கருணாமூர்த்தி அவர்களை அழைத்து அருள் ஒழுக கடாட்சித்து திருமாங்கல்யத்தை வாங்கி மடியில் வைத்து கொண்டார். அந்த அகாலத்திலும் அதிசயமாய் ஸ்ரீ காமாட்சி அம்பாளின் குங்கும பிரசாதம் வர அன்னையின் அருள் பிரசாதத்துடன் திருமங்கல்யத்தை அருளி தன் பக்தர்களுக்கு அருளவே தான் எந்நேரமும் இருப்பதை உணர்த்தி தன் நண்பர் வாக்கையும் காத்திடுவதே தனது கடமை என்று அருளினார். இதே போல பிரதோஷம் மாமாவின் மனைவி, மகள், பேரன், பேத்தி, பந்து மித்திரர்கள் அனைவரும் பெரியவாளிடம் பூரண பக்தி செய்து சரணாகதி செய்தவர்கள். மாமாவின் துணைவியாருக்கு ஒரு சமயம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ சோதனை செய்யும் போது அவருக்கு ஒரு வகை கேன்சர் என்று தெரிய வந்தது. இதனால் பெரும் கலக்கம் உண்டானது. ஆனால் மாமா கலங்காமல் பெரும் தெய்வமான ஸ்ரீ மகா பெரியவாளிடம் பொறுப்பை அர்ப்பணித்துவிட்டு மனைவிக்கு வேண்டிய மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தார். இரவு முழுவதும் உடல்நிலை பாதிப்பால் தவித்துக் கொண்டிருந்த மாமிக்கு கனவில் நடமாடும் தெய்வம் ஆழ்வுயர குத்துவிளக்கில் முருகனாய் காட்சியளித்து பிரகாசமாக தரிசனம் தந்தார். தான் அணிந்திருந்த சால்வையை எடுத்து மாமிக்கு போர்த்தினார். உடனே மெய் சிலிர்த்து விழித்து கொண்ட மாமி தன் உடலில் ஏதோ மாயம் நிகழ்ந்தது போல உணர்ந்தார். அதுவரை அனுபவித்த உபாதைகள் சட்டென்று மாயமாய் மறைந்துவிட அவர் புத்துணர்வு பெற்றார். மறுநாள் மாமி தனக்கு கனவில் அருளிய பெருந்தெய்வத்தை உடனே காண வேண்டும் என்று விரும்பினார். மாமாவோ உடல்நிலை இன்னும் சற்று தேறியவுடன் செல்லலாம் என்று சொன்னார். மறுநாளும் திரும்பவும் அதே போல காட்சி தந்த மகானின் முன்பு மாமி ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே என்ற திருப்புகழ் பாடலை பாடினார். அதில் கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே என்று மனமுருகி பாடும்போது கனவு கலைந்தது. உடனே மாமி அன்று இரவே காஞ்சிக்கு புறப்பட்டார். ரயில் தாமதத்தால் மதியம் காஞ்சி வந்த மாமிக்கு மகா பெரிவா கலவை சென்று கொண்டிருப்பதாக தெரிய வந்தது. விடாப்பிடியாக கலவை நோக்கி அவரும் புறப்பட்டார். ஆற்காடு அருகே ஓரிடத்தில் பெரிவா இருப்பதை அறிந்து அங்கு சென்று தரிசித்தார். அப்போது அவர் கண்ட காட்சி மேலும் அதிசயத்தில் ஆழ்த்தியது. காரணம், அவர் கண்டது கனவல்ல நிஜம் என்பது போல கனவில் கண்ட மாதிரியே ஒரு கல் மண்டபத்தில் அமர்ந்து மகா பெரிவா தரிசனம் தந்ததுதான். இப்படி மகான்கள் கனவும் நினைவும் ஒன்றே என்று உலகிற்கு உணர்த்துவது போல இந்த அருள் விளையாட்டு அமைந்தது. பிரதோஷம் மாமாவின் பெண்ணும் பெரியவா கிட்ட அளவிலா பக்தி கொண்டவர். அவர் கணவரும் மகானிடம் பேரன்பு கொண்டவர். இவர்கள் கோயம்புத்தூரில் இருந்த சமயம் ஒரு முறை பேருந்தில் பயணித்து கொண்டிருக்கும் போது நாம் எப்போதும் பெரியவா தியானமாகவே இருப்பதை அந்த பரம்பொருள் அறியுமா என எண்ணினார். சர்வ வியாபியான மகான் அன்று இரவு 1 மணிக்கு தன் தொண்டர் ஒருவரை எழுப்பி அருகில் அழைத்து சற்றும் சம்பந்தமே இல்லாமல், பிரதோஷம் மாமா பொண்ணு என் தியானமாவே இருக்கா, உனக்கு தெரியுமோ என கேட்டார். பின்னர் இதை அறிந்த பிரதோஷம் மாமாவின் மகளும் மகானின் சர்வ வியாபகத்தை உணர்ந்து மகிழ்ந்தனர். இப்படி குடும்பமே பெரியவாளிடம் பேரன்பு பூண்டு அவரின் திருவருளுக்கு பாத்திரமானவர்கள். ஏன், அதைவிட அவர்கள் வீட்டில் வேலை செய்த வேலைக்கார பெண் கூட மகானிடம் பக்தி கொண்டு அவருடைய அருளுக்கு பாத்திரமானார். இப்படி நம்பும் அடியார்கள் குடி முழுவதையும் ஆண்டு அருளும் பெரும் தெய்வம் நம் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். நமஸ்காரம்.